காசு இல்லைன்னா இப்படிதாங்க கஷ்டப்படணும். ஆமாங்க. இந்த வீட்டுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி வந்து இந்த சைட்டு ஃபுல்லாவே ஒரே ஒரு கிணறு தான் இருக்கு. அதுலேருந்து நம்ம தான் எடுத்துக்கணும். இந்த வீட்டுக்காரங்க வந்து தண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து ஜென்செட் வச்சு எடுத்தாங்களாமா. இப்ப வந்து அவங்க நீங்களே மோட்ரு போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. தண்ணி உள்ள போடுற மோட்ரு பார்த்தீங்கன்னா, ரூ. 5000க்கு மேல வருது. அ எனக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கெல்லாம் மனசும் இல்ல, கையில காசும் இல்ல. வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளோட மோட்டரையே பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து 1/2 ஹெச்பி லட்சுமி மோட்ரு, வெளிய வைக்கிற மோட்ரு. ஸோ அத வச்சு மேல இழுத்து பார்த்தோம். ஆனா தண்ணி வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணி, தண்ணிக்கு ஒரு 10 மீட்டருக்கு மேல இருக்கிற மாரி மோட்டர வந்து கிணத்துக்குள்ளேயே போட்டாச்சு. அது வந்து நம்ம ஒயர் தான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு மேல வந்துருச்சு. அதுக்கே ரூ. 2000க்கு மேல வந்துருச்சு. இன்னும் இந்த கிணத்துலேருந்து பறைச்செல்லாம் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் ரூ. 50,000க்கு மேலே வேணுங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் வந்து பணம் இல்லைன்னா இப்படி தான் கஷ்டப்பட்டாகணும். நம்ம சிம்பிளாக பண்ணி தான் ஆகணும். ஒரு எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டு கூட பண்ணாமல் நானும் அப்பாவுமே தான் ஃபுல்லாக பண்ணி, எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி லோ ப்ரெஷரே ஆயிடுச்சு. ஏன்னா வீடு வேறு பூசினேன் இல்லைங்க, அதுக்கு 2 தொடையும் வேறு நெறிக்கட்டின மாதிரி ஆயிடுச்சு. சுத்தமாக